மென்பொருள் கோளாறு காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து ஒரே மாதத்தில் இரண்டாவது முறையாக இஎம்ஐ தொகை பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதால் அதிர்ச்சியில் உள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். இந்தியாவின் மிகப்பெரிய சில்லறை வர்த்தக வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களில் ஒன்றாக செயல்படுவது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் நிறுவனமாகும். இது வர்த்தக வாகன கடன்கள், இருசக்கர வாகன கடன்கள், தங்க கடன்கள், தனிநபர் கடன்கள் மற்றும் சிறு வணிக கடன்களையும் வழங்கி வருகிறது. அவ்வாறு வழங்கப்பட்ட கடன்களுக்கு மாத இஎம்ஐ தொகையானது மாதம் 5ஆம் தேதி அன்று பிடிக்கப்படுகிறது. நேற்று 5ஆம் தேதி இஎம்ஐ தொகையானது பிடிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இன்று இரண்டாவது முறையாக இந்த இஎம்ஐ தொகை பிடிக்கப்பட்டதனால வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாவட்ட வாரியாக இதே போன்று தலா 100 வாடிக்கையாளர்களுக்கு இந்த பணமானது பிடிக்கப்பட்டிருப்பதாகவும், எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் பிடித்ததால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்னையில் அடையாறில் இருக்கக்கூடிய ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் தலைமை நிறுவனத்தில் விளக்கம் கேட்டபோது சென்னையில் மட்டுமே இதுவரை 100க்கும் மேற்பட்ட புகார் வந்திருப்பதாகவும், அதே போல தமிழகம் முழுவதிலிருந்து 1200 புகார்கள் வந்து கொண்டிருப்பதாகவும், சாப்ட்வேர் பிரச்சனை காரணமாக இந்த தவறு நடந்துள்ளதாகவும், விரைவில் சரி செய்யப்படும் என்றும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிடித்தம் செய்யப்பட்ட அந்த இஎம்ஐ தொகை, இரண்டாவதாக பிடித்தம் செய்யப்பட்ட அந்த இஎம்ஐ தொகை அவர்களது வங்கி கணக்கு மீண்டும் அனுப்பப்படும் என்றும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டாவது முறையாக இஎம்ஐ பணம் பிடித்ததுனால அத்தியாவசிய தேவைக்காக வைக்கப்பட்ட இந்த பணங்களும் பிடிக்கப்பட்டதுனால அந்த வாடிக்கையாளர்கள் சிலர் அந்த நிறுவனங்களுக்கு சென்று சண்டையிடக்கூடிய நிலைமையும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அது விரைவில் சரி செய்யப்பட்டு அவர்களுக்கு வங்கி கணக்கு பணமானது திருப்பி செலுத்தப்படும் என்று ஸ்ரீராம் நிறுவனம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.